தமிழ் பிராமி என்று ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது தொல்லியல் துறையால் அழைக்கப்படுகிற தமிழ் பிராமி, அதனுடைய நம்ம வச்ச பேர் தான் தமிழி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். காரணம், தமிழ் பிராமின்னு ஏன் இதை வேறுபடுத்தினாங்க அப்படின்னா, அசோகர் பிராமிக்கும் தமிழ் பிராமிக்கும் ஸ்கிரிப்ட் மாறுது. அதனால தமிழ்ல இதுக்கான லாங்குவேஜஸ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்குது, அது தமிழ் பிராமின்னு அவங்க தனித்துவமா அடையாளப்படுத்துறாங்க. ஆனா அதுலயும் சிறப்பான ஒரு லகரம் நம்மளுக்கு கிடைச்சது. அந்த லகரம் தான் பிராமி எழுத்துக்கள்ல இருந்து தமிழை வித்தியாசப்படுத்தி காட்டுறது. அதன் பொருட்டு நம்ம அந்த சிறப்பு லகர குறியீடை இறுதியா சேர்த்து தமிழி அப்படின்னு அழகான மொழியில அதை அழைக்கிறோம். அந்த தமிழியுடைய ஆண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 2600 வருடங்கள் அதனுடைய வயதாக இன்னைக்கு வரைக்கும் கரிமாய்வின் அடிப்படையில் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான தமிழ் தொன்மையான வடிவம் தமிழி. அந்த தமிழி வடிவத்தை அடியேன் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் அப்படின்னு முதல் குழுவில இருந்து ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் கடந்த 15 நாட்களுக்கு முன் நிறைவேற்றப்பட்டது. திருவருள் கருணையினாலும் குருவருள் துணையாலும் அது நிறைவேற்றப்பட்டது. அதுதான் உண்மை. அடியேன் இதுல ஒரு கருவிதான். இயக்கி வச்சவங்க ஐயா தான் அதுக்கு முழு முதல் காரணம். கையில ஐயா தான் அனுமதி கொடுத்து நீங்க செய்யுங்க வாசன், நம்மளால முடியும், இது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனுடைய பிரதிபலன் நாம் இன்னைக்கு அந்த தமிழியை பார்த்துட்டோம். இப்ப இந்த தமிழியை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் வந்திருக்கும். அது உங்களுக்குள்ள மட்டும்தான் நீங்க உணர முடியும். ஆனா அடியேன் காமனா சொல்றது ஒன்னே ஒரு விஷயம்தான். கள ஆய்வு அப்படின்னா நம்மளுடைய சிறப்பு ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும். சேலத்தை சேர்ந்த சிகப்பி ஆட்சி அவர்கள் வில்லுப்பாட்டுல சொல்லியிருப்பாங்க, கள ஆய்வுனா பஸ்ல ஜாலியா ஏறி போய் அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அடியார்கள் சிவசொந்தங்களோட ஜாலியா ஆடி பாடி பேசிட்டு சந்தோஷமா வர்றது அப்படின்னு நம்ம சௌந்தர்ய அனிமை கேட்கும் போது அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. கள ஆய்வு என்பது நிச்சயமா நான் சொல்றேன், ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியும் அடியேனால, பிராப்தம் இருக்கக்கூடிய உயிர்கள் மட்டுமே இந்த தமிழ் மொழியினுடைய தொன்மையான வடிவங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேற யாருனாலையும் நினைச்சா கூட கற்றுக்க முடியாது. எத்தனை பேர் குழு 3ல உள்ள அனுமதி கேட்டாங்க, எத்தனை பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைச்சு, அதுல இருந்தே சொல்லலாம். அப்படி கிடைச்ச வாய்ப்புல கலாய்வுக்கு புக் பண்ணிட்டு பல்வேறு உலக கால சூழல்னால பார்க்க முடியாம போனவங்க நிறைய பேர், வெளிநாட்டுல இருந்து பார்க்க முடியாம போனவங்க நிறைய பேர். ஆனா என்னைக்காவது அவங்களுக்கு இன்னைக்கு மனசுல தோணி இருக்கும், எப்பவாவது நம்ம மதுரை போனோம்னா நிச்சயமா அந்த இடத்த பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். காரணம், 2000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் அனைவரும் நாம் ஒன்றாக கூடி வாழ்ந்த இடம் அந்த சமணப்படுக்கைகள். அதுதான் நிதர்சனமான உண்மை. சமணப்படுக்கைகள்ல தான் இந்த தமிழி கிடைக்குது. ஆக்சுவலா அகழாய்வுகள்ல நிறைய பானையோடுகள், மோதிரங்கள், இந்த மாதிரி பொருட்கள்ல, செப்பு பட்டயங்கள்ல தமிழ் எழுத்துக்கள் கிடைக்குது. ஒரு சில நடுகல் கல்வெட்டுகள்ல தமிழி கிடைக்குது. ஆனா அதிகப்படியாக எல்லாரும் பொதுமக்களா இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா சமண புகைத்தலங்கள்ல தான் பார்க்க முடியும். காரணம், அந்த காலத்துல இருந்தவங்க அந்த பேரை என்ன செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்களுடைய பெயர் நிலைத்து நிற்கும் வண்ணம் கல்லில் வெட்டி வைத்தார்கள். அந்த பெயரை நம்ம பார்க்கும்போது அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு அத்துவாதி அரிட்ட காயிபன் ஒரு வார்த்தை இருக்கு, அதை நம்ம பார்க்கல. அந்த கல்வெட்டு அரிட்ட காயிபன் நம்மளாக கூட இருக்கலாம். ஏன், நம்ம பார்த்த கல்வெட்டுல நிறைய பெயர்கள் வந்துச்சு. செங்குவிரன் ஒரு பெயர் வந்துச்சு, பேதலை குவிரன் ஒரு பெயர் வந்துச்சு. இதெல்லாம் நம்மளாகவே கூட இருக்கலாம், யாரும் மறுக்க முடியாது. ஏன், நம்ம சமணரா பிறந்திருக்க கூடாதுன்னு ஏதாவது நியமம் இருக்கிறதா? அது பெருமானுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நம்மளே கூட அந்த சமண படுக்கையில படுத்திருக்கலாம், வைத்தியம் பார்த்திருக்கலாம், இல்ல வைத்தியராக கூட இருந்திருக்கலாம், சமண படுக்கையை செஞ்சு கொடுத்தவராக இருந்திருக்கலாம், இல்ல அதற்கு பொருள் கொடுத்தவராக இருந்திருக்கலாம். இதையும் மீறி ஒரு பங்கு மேல போய் அந்த சமண ஆசிரியர் உபசனாக கூட நாம் இருந்திருக்கலாம். யாரும் மறுப்பு சொல்ல முடியாது, இருந்திருப்போம். அதனாலதான் இன்னைக்கு அந்த இடத்த தொட்டு பார்த்து அனுபவிச்சு அந்த படுக்கையில எத்தனை பேர் படுத்து கூட தூங்கினாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆனந்த கழிப்பு வந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி அங்க மருத்துவம் பார்த்திருக்கலாம், இல்ல அது அவங்களுக்கு உண்டான படுக்கையாக கூட இருக்கலாம். அவங்க அங்க மாணவராக இருந்து சமண போதனைகளை கேட்டு இருக்கலாம், சமண பள்ளியில வேலை செஞ்சிருக்கலாம், இல்ல சமண ஆசிரியராக கூட இருந்திருக்கலாம். அது அவங்களுக்காக வெட்டப்பட்ட படுக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்க போய் படுத்திருக்க முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் அனைவரும் பெற்றீர்கள். இந்த கல்வெட்டின் நோக்கம் முதல்ல நாம உணரணும். உணர்ந்ததுக்கு அப்புறம் தெளிவு ஏற்பட்டு மற்றவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்.
ஒரு களப்பயணம் சென்று வந்த பிறகுதான் கற்றுக்கொண்ட தமிழிய நம்ம நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ள அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது உண்மை. ஆனா நேர்ல அதை பார்க்கும்போதுதான் இவ்வளவு உணர்ச்சி இருக்கிறதா அப்படிங்கிறது இன்னும் எல்லாரும் இதை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்த தேடுதல் விளைவு தான் கையிலே அறக்கட்டளை அடியனுக்கு கிடைச்ச இந்த அரும் பெரும் வாய்ப்பு, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு. அதனால இதை எல்லாரும் நீங்களும் மனசுல வச்சுக்கணும். நீங்க இன்னைக்கு அந்த இன்பத்தை அனுபவிச்சிட்டீங்க. உங்க மொழி தமிழ் இன்னும் நிறைய பேரிடையும் போய் சென்று சேர வேண்டும். தமிழ் மொழியினோட தொன்மையான எழுத்து வடிவம் அதிலிருந்து டெவலப் ஆனதுதான் வட்டெழுத்து. வட்டெழுத்தினுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு சரிவர கரெக்டா கிடைக்கிறது, வட்டெழுத்தா மாறி கிடைக்கிறது. கிபி 1 முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டுல தமிழி வட்டெழுத்து இரண்டும் கலந்த கல்வெட்டுகள் நிறைய கிடைக்குது ஒரே கல்வெட்டுல. ஆனா கிபி 2 முதல் 10 வரை வட்டெழுத்தே ஆட்சியில் இருந்தது. அதற்கு பிறகு பிற்கால சோழர்கள் எழுத்து அறிமுகம், அதாவது பல்லவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு சோழர்களால் விரிவுபடுத்தப்பட்ட பிற்கால சோழர் எழுத்து முறை அறிமுகமாகிறது. இந்த 2 வெர்ஷன், தொன்மையான தமிழி மற்றும் பிற்கால மன்னிக்கும் வட்டெழுத்து, இந்த இரண்டையும் நம்ம கலாய்வுல பார்த்திருக்கிறோம். நம்ம சொல்லி கொடுத்த வடிவத்துக்கும் அங்க இருக்கிற வடிவத்துக்கும் ஆய்வாளர்கள் எவ்வாறு பொருள் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய வகுப்பு தான் இன்றைய வகுப்பு. இந்த வகுப்புல நீங்க எல்லாருமே இப்போ உணர்ந்து இருப்பீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க, வராதவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. இந்த வகுப்பை நீங்க கேட்டு இந்த தமிழியை நீங்க எழுதி பழகி கைப்பட எழுதி மனசுல நிறுத்தி எதை சொன்னாலும் தமிழில எழுதணும் அப்படிங்கிறது பெருமான் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடுப்பினை. நீங்க அந்த காலத்துல அங்க வாழ்ந்திருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற உணர்வோட இன்றைய வகுப்புக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். நம்மளுடைய மாணவர்கள் சிவ திருமதி சாருமதி அம்மா மற்றும் சாந்தி அம்மா சென்னை சிறப்பாக அந்த கலா ஆய்வின் பிடிஎஃப்ல தொகுத்து கொடுத்தாங்க. எந்தெந்த இடத்துக்கு போனோம், என்னென்ன பார்த்தாங்க அப்படின்னு. நான் சொல்லவே வேண்டியதுல ஒரு முறை. அந்த அளவு அவங்க எல்லாத்தையுமே நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடியேன் என்னென்ன இந்த சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற டைட்டில்ல சொல்லணும்னு நினைச்சனோ அதை எல்லாத்தையும் இணையத்தின் வாயிலாகவோ அல்லது பெருமானே அவங்க சித்தத்திற்குள்ள இருந்தாவோ உணர்த்திட்டார், அவங்க எழுதிட்டாங்க. இப்ப சொல்றது ஒரு ரீகால் மெசேஜஸ் தான் உண்மை சொல்ல போனா. ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மாணவர்கள் அப்படிங்கிற பொருட்டு இந்த வகுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதல்ல நாம பார்க்க போற இடம் களப்பயணம் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி செல்லும் வழியில் பாலையா வீட்டில் இருந்த நமது குருநாதர் மற்றும் அம்மா எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு நம்ம பயணம் தொடங்குகிறது. ஒரு சில பேருந்துகளில் அடியேன் எல்லா விளக்கங்களும் கொடுத்திருப்பேன். நேரமின்மை காரணமாகவும் என்னோட மறதி காரணமாகவும் சில விஷயங்களை சொல்லாம விட்டுருப்பேன். அதுக்காகவே இந்த வகுப்பு. இப்போ முதல்ல நம்ம போக போற இடம் வரிச்சியூர். இந்த வரிச்சியூர் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அமைந்த புகைத்தலத்துல உருவான சமண பள்ளி. இயற்கையாகவே அமைந்த புகைத்தலம். நம்ம பார்த்தது எல்லாமே இயற்கையா கொடுத்த புகைத்தலம். அப்படிப்பட்ட புகைத்தலத்துல இயற்கையாகவே அமைந்த புகைத்தலத்துல சமண படுக்கைகளை வெட்டி கொடுத்து அதை வெட்டி கொடுத்தவங்களுடைய பெயர் அதுல குறிக்கப்படுகிறது. அதுதான் தமிழி வந்த வடிவம். தமிழி எழுதினவங்க அந்த காலத்துல வழக்கத்துல இந்த தமிழிய நம்ம பேரை இப்ப நான் தான் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட பேர் அங்க எழுதணும்னு ஆசைப்படுறோம்ல, அது மாதிரி அன்னைக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட தமிழி வடிவம் நம்ம பார்த்தோம். இந்த வரிச்சியூர் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து நெடுஞ்சாலை ஒட்டியே இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு மலை. இதுல என்ன அப்படின்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் 2200 வருஷம் முன்னாடி அங்க நிக்கிறோம். அப்படி உணரணும். அதுதான் முதல் பாயிண்ட். 2200 வருஷம் முன்னாடி நம்ம அங்க போய் நிக்கிறோம். அப்ப அது இயற்கையான அமைந்த புகைத்தல படுக்கைகள் வெட்டி சமண பள்ளியாக செயல்படுகிறது. அதை வெட்டி கொடுத்தவங்களுடைய பெயர் 3 கல்வெட்டுகள் அங்கு பொறிக்கப்படுகிறது. நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. 2200 வருஷம் ஏன் சொல்றேன்னா அப்ப நம்ம பார்த்த அந்த சமண படுக்கைகள் மட்டும்தான் இருக்கும். நம்ம உள்ள ஒரு சிவபெருமான் கோயில் பார்த்திருப்போம், எல்லாருமே தரிசனம் பண்ணியிருப்பீங்க. அந்த கோயில் அப்ப அங்க இல்லை, 2200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப உள்ள கூட நீங்க பெட்ஸ் பார்த்திருப்பீங்க, சமண படுக்கைகள் அந்த கருவறைக்கு பின்னாடி கூட இருந்திருக்கும். நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, ஆனா கவனிச்சிருப்பீங்க நிறைய பேரு. அதுவும் சமண பள்ளியாக செயல்பட்டது. இன்னைக்கு பாக்குறதுக்கு அது தாழ்வான மலையாக தெரிகிறது. 2200 வருஷத்துக்கு முன்னாடி மிக உயர்ந்த மலையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்த இடங்கள் எல்லாமே உயரமான குன்றுகள், அதனால சொல்ல வர்றேன். அப்படிப்பட்ட புகைத்தலத்துல நீர் விளிம்பு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சாருமதி அம்மா போட்டோஸ்ல கொடுத்திருப்பாங்க நீர் விளிம்பு அப்படின்னு. அதாவது உதாரணத்துக்கு ஒரு டம்ளர். இந்த டம்ளர்ல இப்ப இந்த டம்ளர் ரிவர்ஸ் வச்சுக்கங்க, இது பாறை. இப்ப தண்ணி இங்க விழுகுது அப்படின்னா இந்த விளிம்பு என்ன பண்ணும், இந்த விழுகிற தண்ணியை வெளியே செதறி விடும். உள்ள போகாம வெளியே செதறி விடும். இந்த பகுதிக்கு கீழே வராம செதறி விடும். அதே போலதான்
பாறையில விழக்கூடிய நீர் வந்து பாறையில கீழே படுத்திருக்கிறவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது அப்படிங்காட்டி அந்த ஓரத்துல விளிம்பா வெட்டி கொடுத்தாங்க. அதுதான் விளிம்புன்னு சொல்றோம். அந்த விளிம்பை ஒட்டியே தான் வெட்டி கொடுத்தவங்களோட பெயர் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் வெட்டப்பட்டு இருக்கிறது. அதுதான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே நம்ம கல்வெட்டு அங்கதான் பார்க்க முடியும். விளிம்பு பக்கத்துலதான் இருக்கும். ஒரு சில ரேர் கல்வெட்ஸ் படுக்கையினுடைய தலைப்பகுதிகள்ல அந்த படுக்கையை வெட்டி கொடுத்தவர் இல்ல அந்த படுக்கைக்கு சொந்தக்காரர் பெயர் அப்படிங்கிற மெத்தட்ல அங்க வெட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அப்போ வரிச்சியூர்ல வந்து 3 கல்வெட்டு நம்ம பார்க்கணும். அந்த வரிச்சியூர் கல்வெட்டு. இதுல என்ன சிறப்பு வரிச்சியூர் அப்படின்னா, தமிழி கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள்ல ஒரே ஒரு கல்வெட்டுல மட்டும்தான் தானியத்தினுடைய பெயரும் அந்த தானியத்தை அளவிடக்கூடிய அளவீடு முறையும் கிடைக்கப்படுகிறது. அது எங்கேன்னு பாத்தீங்கன்னா வரிச்சியூர்ல. அது என்ன தானியம் அப்படின்னா நெல். நம்ம இன்னைக்கு அரிசி பயன்படுத்துறோம் இல்லையா சாப்பாட்டுக்கு, அந்த நெல்மணி அங்க குறிக்கப்பட்டிருக்கு. நெல் அப்படிங்கிற பெயர் அழகாக கல்வெட்டுகள்ல உங்க கையில எல்லாத்துக்கிட்டையும் ஸ்கிரிப்ட் பிரிண்ட் கொடுத்துருக்கிறோம், வச்சிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா கடைசியில நெல் அப்படிங்கறத அழகா குறிச்சிருப்பாங்க. நேக்கு குறிலுக்கு புள்ளி இடுவது பாறைகளை தென்படாது. அதனால நே இல் பாத்தீங்கன்னா மேல கோடு போகணும். அது போடாம அவர் இதோட இல்லோட வடிவத்தை மட்டும் காமிச்சிருப்பார். இது நெல் அப்படிங்கிற வார்த்தை. இது தானியம் குறிக்கிடப்பட்ட ஒரே கல்வெட்டு வரிச்சியூர் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 100 அப்படிங்கிற வார்த்தை வரும். 100 களை நெல் அப்படின்னு. இந்த 100 அப்படிங்கிறதும் எண்ணிக்கையை குறிப்பிடக்கூடிய 100 அப்படிங்கிற எழுத்து அங்க தெளிவா கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற களை அப்படிங்கிற பொருள் தான் வந்து அளவீடு. இன்னைக்கு சொல்றேன் இல்லையா, லிட்டர் தண்ணி 1 லிட்டர், பெட்ரோல் 1 லிட்டர், டீசல் 1 லிட்டர், லிட்டர் கணக்குல அளக்கிறோம். திடப்பொருளான நெல்லை வந்து களம் அப்படின்னு அன்னைக்கு அளவீட்டு முறைகள்ல குறிப்பிச்சிருக்கிறாங்க. 2200 வருடம் முன்னாடி கள நெல் அப்படின்னு அழகா களத்தோட அளவீடு முறையை களம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 3 ஸ்பெஷாலிட்டி கொண்ட, அதாவது 3 சிறப்புத்தன்மை கொண்ட ஒரே கல்வெட்டு வரிச்சியூர் கல்வெட்டு. இது எல்லாரும் முதல்ல பார்த்தோம் நம்ம எல்லாருமே. அடாரை, ஈதா, வைக, 100 களநெல். இதுல இடையில வந்து நிறைய டேமேஜஸ் இருக்கு. இந்த புள்ளி வச்ச இடங்கள்ல எல்லாம் எழுத்துக்கள் இருந்தது, ஆனா டேமேஜஸ்ல இடையில இந்த அடாரை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது எழுத்து இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் உறுதி பண்றாங்க. இதுல ஈதா அப்படின்னு இருக்கு. ஈதா அப்படின்னு படிச்சிருக்காங்க. ஈத்தவன், கொடுத்தவன் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. வைகை இதுக்கு முன்னாடி ஏதோ சம்திங் லெட்டர்ஸ் இருந்திருக்கு, நம்மளுக்கு கிடைக்கல. அதுதான் 100 களநெல் அப்படிங்கிற பொருள்ல இந்த கல்வெட்டு நம்ம பார்த்தோம். இது விளிம்புடைய நீர் விளிம்பு பகுதியில மேல இருந்தது. இதே விளிம்பு பகுதிக்கு மேல பக்கத்துல இந்த சைட்ல இன்னொரு கல்வெட்டு இருந்தது. அதுதான் சிறப்பான பெயர் கொண்ட கல்வெட்டு. இதுல பாத்தீங்கன்னா இளநதன் கரு இய நல் முள உகை அப்படின்னு. இந்த ஈ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறிச்சிருப்பாங்க. நம்ம எப்படி குறிச்சிருப்போம், 3 புள்ளி மாதிரி வச்சிருப்போம். ஆனா இவங்க ஏரோ மார்க்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. சரி, எப்படி வடிவம் வந்தாலும் அது ஈ தான், குறில் தான். லா, அந்த லா அழகா குறிச்சிருப்பாங்க. மேல போற கோட்டுக்கு இடையில இப்படி கீழே கொண்டு வர்றது முழுசா வராது, கீழே வந்திருக்கும். இல்ல நதன், குறிலுக்கு நாதன் இருக்கும். ஆனா நதன்கிற பெயர் கொண்டு வந்ததுனால, ஏன்னா சங்க இலக்கிய பாடங்கள்ல நதன் கிடைக்கிறதுனால இள நதன் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி இருக்கிறாங்க. தா நெடிலாத்தான் காமிச்சிருக்காங்க, ஆனா தன் நதன் அப்படிங்கிற பெயர்ல கொண்டு வராங்க. கரு ஈய, ஈ வந்து நெடிலா இருக்கு, ஆனா இங்க குறிலா மாத்திருக்காங்க. இதுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கு. ஈய அப்படிங்கிற பொருள் இங்க வந்திருக்கு. இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா ரூ கூட்டலி ரீ, கரிய அப்படிங்கிற பொருள் கொடுக்கும். இப்ப கருகிய அப்படிங்கிற வார்த்தை நமக்கு மேலூர் கல்வெட்டுல ஒரு வட்டெழுத்து கல்வெட்டுல கருகிய கோழி, அதாவது கோழி மேல கொண்ட பாசத்துல அது கோழி வந்து தீப்பிடிச்சு கருகிருச்சு, அதனால கருகிய கோழிக்கு ஒரு கல்வெட்டு வச்சிருக்கான். அதுல அந்த கருகிய அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைச்சது மேலூர் கல்வெட்டுல. அதே காலத்தால் பின்னாடி வந்தது வட்டெழுத்து, ஆனா காலத்தால் முன்னாடிய தமிழில அந்த வார்த்தை நமக்கு வரிச்சியூர்ல கிடைச்சது உண்மை. இது வந்து ஒரு சிறப்பான பெயர். இந்த இளநதன் ஆட்பெயர். கருகிய நம்மளுக்கு தொன்று தொட்டே இருக்கக்கூடிய கருத்து, அது வார்த்தை கரு இய, அப்படி கருங்கி போனது அப்படிங்கிற மாதிரி. நல் முள உகை அப்படின்னா முலாகை அப்படிங்கிறதுடைய திரிபு தான் முள உகை. முலாகை அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா சமண படுக்கை அப்படிங்கிறது பொருள். முலாகை அப்படிங்கிறது சமண படுக்கை அப்படிங்கிற பொருள். கனிமையாரும் மைக் மியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, சாரி, ப்ளீஸ் மைக்கை வந்து மியூட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் மறந்துடுவேன். என்னோட மறதி காரணமா தான் சொல்றேன், வேற இல்லை. முலா உகை அப்படிங்கிற வந்து ஊ பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இதுல கொடுத்துருப்பாங்க. அதே நம்ம அடுத்தடுத்த கல்வெட்டுகள்ல ஊ வந்து சிரமப்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பாக்குறது. கையோட வடிவம் அழகாக இங்க கிடைச்சிருக்கு, ஆனா ஐ கிடைக்கலன்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
வரிச்சியூர்லயே கை முழுக்கு காமிச்சிட்டார் பெருமான். ஐயோட உயிர்மை எழுத்தான கை வரிச்சியூர்லயே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சு உயிர்மெய் எழுத்துக்கள் கை மற்ற எல்லா வடிவத்தையும் இந்த டபுள் கோடு போட்டு நம்ம உருவாக்கிக்கலாம். இந்த சிறப்புள்ளகரம் இங்கே பெருமான் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டார். நிறைய பேர் கல்வெட்டுல அழகா பார்த்திருப்பீங்க. சிறப்புள்ளகர் எழுத்து அப்படியே அழகா எழுதியிருப்பாங்க. சிறப்புல இந்த கோடு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கீழே வந்துருக்கும். முலா உகை அப்படிங்கிறது இந்த மூக்கான குறியீடும், லா வந்து சிறப்புள்ளகரம் அழகா வந்து இந்த லா தான் தமிழி அப்படின்னு நம்ம பெயர் குறிப்பிடுறதுக்கு காரணம். இந்த அழகான ஸ்கிரிப்ட் இளநதன் கருவிய நல் முல உகை அப்படி. இந்த முலாகை அப்படிங்கிறது இன்னும் வெவ்வேறு பெயர்ல நம்ம அடுத்தடுத்த இடங்கள்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பயணிக்கக்கூடிய அடுத்தடுத்த இடங்கள்ல இந்த முலாகை பத்தி இன்னும் சிறப்பா பார்க்க போறோம். அடுத்த ஒரு கல்வெட்டு பழி அப்படிங்கிற கல்வெட்டு. இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, பார்க்க முடியல. அடியேன் பார்த்திருக்கிற இந்த கல்வெட்டை. ஆனா இப்ப சமீப காலத்துல அது டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ள இந்த கல்வெட்டு மொத்தமா சிதிலம் அடைஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறதையாவது தொல்லியல் துறை காப்பாற்றணும்னு இப்ப நடவடிக்கை சிறப்பா எடுக்கப்பட்டு நிறைய இடங்கள்ல அடியேன் பார்த்தது காட்டிலும் சிறப்பா உங்களுக்காக வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. இந்த கல்வெட்டு நம்மளால பார்க்க முடியல. இதுல பழி அப்படின்னு சொல்லி அது வார்த்தை கொள்றாங்க. இடையில நிறைய வேர்ட்ஸ் வரல. இது கோ, ஆனா என்ன பொருள் கொடுக்கறதுன்னு கோ மட்டும் போட்டிருக்காங்க அவங்க. அடுத்தது நம்ம பார்த்த இடம் இங்க இருந்து வரிச்சியூர்ல இப்ப 2200 வருஷத்துல நிக்கிறோம். சரி, 2200 வருஷத்துல சமணம் தலை தோங்கி இருந்தது. அதுக்கப்புறம் சைவம் வந்துச்சு இல்லையா? நம்ம ஞானசம்பந்த பெருமான் வந்து சமணத்தை வென்று பாண்டியர்களை சைவத்தின் பக்கம் திருப்பினார். அப்போ சைவ சமயத்தை செழித்தோங்கிய செய்தவர்கள் பாண்டியர்கள். அவங்க என்ன பண்றாங்க, சைவ சமயத்தை வளர்க்கணும் அப்படிங்காட்டி அங்க உள்ளேயே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு அந்த குகைத்தலத்திலேயே ஏற்பாடு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படங்கு மேல போய் இந்த வரிச்சியூர் குகைத்தலத்துல எந்த இடத்துல கோயில் வச்சா சூரிய வெளிச்சம் உதய நேரத்திலையும் அஸ்தமன நேரத்திலையும் ஒரே மாதிரி விழும் அப்படிங்கிறத கணிச்சு அந்த மலையோட, இப்ப மலை இப்படி இருக்குன்னா ஒரு இடத்துலதான் கரெக்டா அந்த உத்தராயணம் தட்சிணாயன காலத்துல சூரிய வெளிச்சம் தினமும் விடும். அதை கணிச்சு தினமும் பெருமான் மேல சூரிய வெளிச்சம் விழணும் அப்படிங்காட்டி, ஏன்னா நிறைய சுத்தி சுத்தி மலை இருக்கிற பகுதி இல்லையா, அதனால இப்ப இந்த இடத்துல விழுகுது அப்படின்னா அதே மாதிரி அஸ்தமன நேரத்துல அங்க விழும் அப்படிங்கிறத கணிச்சு மலையினுடைய 2 பக்கமும் உதயகிரீஸ்வரர் அஸ்தகிரீஸ்வரர் அப்படின்னு 2 குகை சிற்பங்கள், அதாவது குடைவரை கோயில்கள் குகை சிற்பங்களை ஏற்படுத்தினாங்க. இதுல முக்கியமான வார்த்தை, கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, குடைவரை சிற்பங்கள்னு சொல்றீங்க, அது என்ன குகை சிற்பங்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறது நீங்க உன்னிப்பா கவனிக்கும். அது வந்து குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது ஒரு பாறையை குடைஞ்சு கோயிலா உருவாக்குறது. அந்த டெக்னிக்ல பல்லவர்களும் பாண்டியர்களும் ரொம்ப காம்படிஷன் அதிகம், யார் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான மகாபலிபுர சிற்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, பாறை குடைஞ்சு செஞ்சு பார்த்திருப்பீங்க. அப்படி உருவாக்கப்பட்ட உதயகிரீஸ்வரர் அஸ்தகிரீஸ்வரர் இந்த ரெண்டுல என்ன ஒண்ணுன்னா, பெருமான் வந்து அதே பாறையில் உருவாக்கி இருப்பாங்க. ஒரு பாறையை குடையும் போது எம்டிஆர் ஸ்பேஸா குடைஞ்சிடலாம், ஆனா அது ஒரு லிங்கத்தை உருவாக்கணும்னு எவ்வளவு பெரிய சிரமம். அந்த மாதிரி பாண்டியர்கள் தன்னோட தனித்துவத்தை அதுல காமிச்சாங்க. இன்னைக்கும் உதயம் ஆகும்போது பெருமான் மேல அங்க சூரிய கதிர்கள் விடும், அஸ்தமாகும் போது அஸ்தகிரீஸ்வரர்ல சூரிய கதிர்கள் விடும். இது வந்து பின்னால நம்ம அருளாளர், அதாவது நால்வர்ல ஒருவரான நாவுக்கரசு பெருமானால பாடல் பெற்ற தலம் தேவார வைப்பு தலம் அப்படின்னு அங்க போர்டு வச்சிருந்தாங்க. அடியேன் கவனிக்கல, அந்த பலகை அன்னைக்கு இல்லை, இப்ப இருக்கு. நம்ம மாணவர் சந்திரசேகர் நினைக்கிற அவரு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மன்னிக்கவும் என்னோட ஞாபக மருதி காரணமாக. அவர் வந்து அங்கேயே சுவாமிநாதன், சுவாமிநாதன், நன்றி நன்றி ஐயா, சுவாமிநாதன் ஐயா. பார்த்தோன்னே கேட்டார், ஐயா தேவார வைப்பு தலம்னு இது வச்சிருக்கு, அப்போ தேவார வைப்பு தலம்னா அதுக்கான பொருள் இதுல எது குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்க, சம்திங் வேர்டு இருக்கும், இல்லாம வைக்க மாட்டாங்க, எவிடன்ஸ் இருந்தா வச்சிருப்பாங்கன்னு கால நேரம் கருதி அடியேன் தவிர்த்துட்டேன். உண்மை அதுதான். ஏன்னா அது நின்று பார்க்கக்கூடிய அளவு எனக்கு நேரம் பத்தல. நம்ம முன்னாடியே 1 hour லேட்டு, அதனால பயணத்தை ஸ்பீட் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க பாருங்க ஐயா அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஆனா அவர் அதை குறிப்பெடுத்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோன்னு தூங்குனாரா தூங்கலையான்னு கூட தெரியல எனக்கு. அந்த வார்த்தையை தேடி அந்த பாடலை எடுத்து திருமுறையிலிருந்து அதுல 2 வார்த்தைகள் தொல்லியல் துறையால் விடுபட்டுள்ளது, உதயம் அஸ்தம் அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் அதுல முக்கியமான வார்த்தை. அந்த 2 வார்த்தையை விட்டுட்டே பெயர் பலகை நம்ம தொல்லியல் துறையால் அங்க வைக்கப்பட்டுள்ளது. வேதனைக்குரிய விஷயம். காரணம், உதயம் அஸ்தம் அப்படிங்கிற வேர்டை வச்சுதான் உதயகிரீஸ்வரர் அஸ்தகிரீஸ்வரர் அப்படிங்கிற பொருள்ல நம்ம பெருமான் அவரை பாடியிருக்கார். ஆனா அந்த வார்த்தையை விட்டுட்டே தொல்லியல் துறை அங்க போர்டு வச்சிருக்கிறது வேதனைக்குரிய விஷயம். அது ஒரு தேவார வைப்பு தலம். இப்ப நம்ம களப்பயணத்துல தேவார வைப்பு தலத்தினுடைய பெருமான் உதயகிரீஸ்வரரையும் நம்ம பஸ் சுத்தி இறங்கணுன்னே தரிசித்துட்டோம்.
மிக சிறப்பான கோயில். சின்ன குடைவரையா இருந்தாலும் பெருமான் பிரம்மாண்டமா இருப்பார். நமக்கு வந்து குரூப் ப்ளீஸ் மியூட்டுங்க ஐயா. ஐயா ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. மீட்டிங்ல அவங்க தான் பண்ணுவாங்க. ப்ளீஸ் மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே, தேவார வைப்பு தலத்தையும் நம்ம பெருமான் நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டார். ஆனா நேரம் டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம என்ன பண்ண முடியும், திருவாதவூர் பெருமானை தரிசிக்க முடியல. ஐயா அதுலயும் அந்த போர்டு வந்து வேற இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க, அதான் வேதனைக்குரிய விஷயம். இருக்கட்டும். ஆனா அங்கதான் நிறைய மக்கள் கூடுவாங்க, அது ஒண்ணு உண்மை. அப்படியா வச்சிருக்காங்க, சந்தோஷப்படும். இப்ப வந்து அங்கிருந்து நம்ம நேரா திருவாதவூர் போறதா உங்கள்கிட்ட அடியன் வாக்கு கொடுத்திருந்தேன். நேரத்துல போனா பாங்காடை அப்படிங்கிற வார்த்தையில் உச்சரிக்கலாம். இன்னைக்கே நம்ம சொல்லும் போது ஒரு சில கொச்சை தமிழ் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். எழுதும் போது கரெக்டா எழுதுவோம், சொல்லும் போது ப்ரொனன்சியேஷன் மாறு இல்லையா? அது போல பாங்காடு பாங்காடன்னு எழுதியிருப்பாங்க. பாங்காடுங்கிற கிராமம் அது பக்கத்துல இருக்கு, அதனால அந்த ஊர் பெயராக இருக்கலாம்னு அது ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஈதன் அப்படின்னு தான் படிக்கணும். நெடில் தான் இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வளைச்சு வளைச்சு எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த ராவோட வடிவம் நம்ம ரா படிச்சிருப்போம் நேர் குறியீடு ராணு, ஆனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி எழுதியிருப்பாங்க அழகா. அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதைய சாருமதி அம்மா அழகா நோட் பண்ணி தன்னுடைய பிடிஎஃப்ல கொடுத்திருந்தாங்க. அந்த ராவோட வடிவம் அழகா அங்க தென்படும். ஈதன் இருக்கும், இதை வந்து இதன் தான் படிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கூட்டல் ரி அரிதன் அப்படிங்கிற வார்த்தை பெயர் கொடும். அரிதன் அப்படிங்கிறது பானை ஓடுகள் அரிதன்கிற பெயர் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால கூட்டல் பிரிச்சு உயிர்மையே எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற பொருள்ல இதை குறிலா மாத்தி ஈதன் அப்படின்னு சொல்றாங்க. ஈதன் தாண்டு இருக்கும், தண்ட போடுறாங்க. அடுத்தது கொடு பித்தோன், இந்த இடத்துல இட்டு புள்ளி கோ கரெக்டா இருக்கு, டூ நெடிலா இருக்கு, டூ குறிலா மாத்திட்டாங்க. பி தோ தெளிவா இருக்கு, தெளிவான தோ வடிவம் உங்களுக்கு தென்படும். நாவோட புள்ளி இல்லாது. இதுல ஒண்ணு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் நீங்க கேட்கலாம், இந்த ஈக்கு புள்ளி வச்சிருக்கிறாங்க, ஏன் இந்த மெய்யெழுத்துக்கெல்லாம் அவங்க புள்ளி வைக்காம விட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். நிறைய இடங்கள்ல புள்ளி வச்சோம்னா பிற்காலத்துல வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா புள்ளி டாட் நிறைய குத்தி கொத்தி வைக்கணும். அப்ப வந்து வெடிப்பு வந்துச்சுன்னா கல்வெட்டு டேமேஜ் ஆயிடும். ஆனா இந்த இடத்துல புள்ளி வைக்காம விட்டா இது ராவாயிரும். பக்கத்திலேயே ஒரு ரா இருக்கு. அப்ப ரா ஒன்னு ரா வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறது மெய்யெழுத்தா படிச்சா ரதன் அப்படின்னு ஆயிரும். அதனால அந்த இடத்துல ஈய குறிக்கணும் அப்படிங்காட்டி அதுக்கு புள்ளி தெளிவா கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கல்வெட்டு அடுத்தடுத்த இடங்கள் நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய இடங்கள், இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட அரிட்டாப்பட்டியில் ஒரு சில இடங்கள் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வந்து அந்த இடத்துல வச்சே ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டி வரும்போது, அதாவது தேவை ஏற்படும் போது அந்த இடத்துல புள்ளி வச்சு இந்த எழுத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ எழுத்துக்கள்ல புள்ளி நம்மளா வச்சுக்கணும் தமிழில, ஆனா வைக்க வேண்டிய இடங்கள்ல அவங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மரபு நம்மளுக்கு தென்படும். நிறைய பேர் இதுக்கு குறிப்பிட்டு தொட்டு பார்த்தாங்க, தெளிவா அதை புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க நம்ம அடியார்கள். இந்த சந்தேகம் அங்கேயே அவர்களுக்கு கூறப்பட்டது. இந்த கொட்டு பித்தோன் அப்படின்னு தெளிவா இருக்கு. சில இடங்கள்ல கொடுபிதோன் அப்படின்னு இருக்கும். கொட்டு பித்தோன் கொடுபிதோன் எல்லாமே ஒரே பொருள் தான். அதாவது அந்த சமண படுக்கையை வெட்டி கொடுத்தவர் அப்படிங்கிற பொருள். கொடுத்தவர் அப்படிங்கிறதா கொட்டு பித்தோன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, கொட்டு அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால அதை வெட்டி கொடுத்தவன் அப்படிங்கிற பொருளையும் சொல்றாங்க. அதாவது கொடுபிதோன் அப்படின்னா அதுக்கான பொருள் தொகையை கொடுத்தவனோட பொருளை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கொட்டு பித்தோன் அப்படின்னு வர்றதுனால இதை வெட்டி கொடுத்தவனோட பெயராத்தான் இருக்கும், அந்த வேலையை செஞ்சவனோட பெயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல பாங்காட்ட சேர்ந்த அரிதன் அப்படிங்கிறவ அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்கிறான், இல்ல பொருள் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறதா இந்த கல்வெட்டுடைய பொருள். அடுத்த கல்வெட்டு தான் நம்மளுக்கு முக்கியமான கல்வெட்டு. நம்ம எல்லாரும் ஆவலோடு குருநாதருக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கல்வெட்டு உபசன் பர் அசு உரை கொடுபிதோன். இதுலயே கொட்டு பித்தோன் இருக்கு. சோ அவங்க சொல்ற கான்செப்ட் ஆஃப் வியூ, அதாவது கொட்டு பித்தோன் அப்படிங்கிறது கொட்டி கொடுத்தவன், அந்த படுக்கையை வெட்டி கொடுத்தவனா கூட இருக்கலாம் அப்படிங்கறத ஏத்துக்க வேண்டிதான். மறுபடியும் ஒரு கொட்டு பித்தோன் அப்படிங்கிற வார்த்தை வருது. கொடுபிதோன் வராம கொட்டு இட்டு வந்து அந்த இடத்துல அழுத்தி போட்டிருக்கிறதுனால, 2 டகரம் வர்றதுனால நிச்சயமா அதை வெட்டி கொடுத்தவனோடத்தான் இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் உறுதிப்பட தெரிவிக்கல. ஆனா ஏத்துக்கக்கூடிய சூழல் நிலவு. இந்த உபசன் உ பா சா என் அழகா வருது. நெடிலா இருக்கும், ஆனா உபசன் தான் சரியான பொருள். பா ரா ஆசு இதுக்கு பரசு அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா கூட்டல் ரா. பரசு அப்படிங்கிறது பெயர்.
பெயர் நம்மளுக்கே தெரியும். சங்க இலக்கியங்கள பரசுராமர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சோ அந்த பரசு அப்படிங்கிறது பெயர் அப்படிங்கிறது பொருள். உரை, பரசு, உரை, உ நெடில் ரை. ரையோட வடிவம் சற்றே மாறுபட்டு இருக்கும். நம்மளோட ரையோட வடிவம் டோட்டலா இதுல சேஞ்ச் ஆகும். இந்த ரை போட்டீங்கன்னா நம்ம இப்படி போட்டிருப்போம். இந்த ரை பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா அது ரை அப்படின்னு ஆய்வாளர்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அடுத்தடுத்த எழுத்துக்களை ரையோட வடிவம் ஒரு சில சேஞ்சஸ்ல இப்படி முன்னாடி கிடைக்குது காலத்துல. இது கிமு 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அதனால காலத்தால் மூத்த வடிவமா இதை கருதிக்கிறாங்க. அப்புறம் இடத்தினுடைய பொருள் கருதி உரை அப்படிங்கிற பெயர்னால அதை ரைய எடுத்துக்கிறாங்க. சோ இந்த உபசன் பர் அசு உரை கொடுப்பித்தோம். இதுல பரசு அப்படிங்கிற பெயர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. உரைங்கிறது உறைவிடம், இருக்கை அப்படிங்கிற பொருள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கொடுப்பித்தோன், கொட்டுப்பித்தோன். சரி, ஓகே, அது நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த உபசன் அப்படிங்கிற வார்த்தை என்ன? உபசன் ஆட்பெயரா அப்படின்னா, உபசன் அப்படிங்கிறதா குருநாதருடைய பெயர். அதாவது சமண ஆசிரியர்களுடைய சமணத்து ஆசிரியர்கள், உயர்ந்த சமண ஆசிரியர்கள் எல்லாத்தையும் உபசன் அப்படிங்கிற வார்த்தையில அழைப்பாங்க. உபசன் அப்படின்னா உயர்ந்த ஆசிரியர் அப்படிங்கிற பொருள். அவங்க கொள்கையை பரப்பக்கூடியவர்கள், சமண சமயத்தினுடைய அடிப்படை நெறிகளை சொல்லி தரக்கூடியவர்கள், எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம சைவ சித்தாந்த கருத்தை நம்மளுக்கு சொல்ற நம்ம குருநாதர் தான் நம்மளுக்கு உபசன். கைலையாதான் நம்மளுக்கு உபசன். அப்ப அந்த உபசன் அப்படிங்கிற வார்த்தை இங்க கிடைச்சு. இது மிக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு கல்வெட்டு உபசன். தவறாம யாரு திருவாரூர் போனாலும் திருவாரூர் கோயில் இருந்து ஜஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்க முற்றோதலுக்கு போனீங்கன்னா எத்தனை அடியார்களோட போனாலும் தவறில்லை. முற்றோதல் உங்களுக்கு அதிகபட்சம் 3 மணியோட அன்னம்பாளிப்பு 4 மணியோட முடிஞ்சிடும். வண்டி நீங்க வந்த வண்டியிலேயே 8 கிலோமீட்டர் பயணிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்த போயிடலாம். அது ஒரு மயானத்தை ஒட்டி பஸ் நின்றும். அதுக்கு மேல நடந்து போகணும். உள்ள டவுட்ஸ் இருக்கிறவங்க, யாராவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எப்ப வேணாலும் அடியனுடைய தனிப்பதிவுல கேளுங்க. அதனுடைய லொகேஷன்ஸ் அனுப்புறவங்களுக்கு நீங்க போய் கண்டிப்பா இந்த உபசனை ஒவ்வொரு சைவ ஆர்வலரும் நம்ம ஆசிரியர் நம்மளுக்கு எல்லாருக்கும் குருநாதர் இருப்பாங்க. அதனால அந்த குருநாதருடைய பெயர் எப்படி 2600 வருஷம் முன்னாடி செதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரணும். உங்க கூட அழைச்சிட்டு போற ஒவ்வொரு அடியார்களுக்கும் நீங்க சொல்லி தரணும். அதுதான் முக்கியம். சரி, இப்போ நம்மளுக்கு உணவுக்கு நேரம் ஆயிடுச்சு இடம். ஆனா இதுலதான் வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கு அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியப்பட வேண்டும். அப்போ தூரம் அடியன் டிரைவர்ஸோட நெடுநேர கன்சல்டேஷன் எப்படி போகலாம், என்ன பிளான் பண்ணலாம், டைம் இருக்கு. எங்களுக்கு 7 o'clock மண்டபத்துக்கு ரீச் ஆகும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டோம். காலையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தமிழ் கல்வெட்டுகள், ஒரு வட்டெழுத்து கல்வெட்டுகள் இருக்கு. கூடவே பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பாண்டியஸ் எப்படி நம்ம வரிச்சியூர்ல பார்த்தோமோ அது போல இங்கேயும் குடைவரை கோயில் குகை சிற்பத்தோட அழகான லகுலீசர் பாசுபதத்தோட சேர்ந்த ஒரு சிற்பம். வேற எங்கேயுமே தமிழ்நாட்டுல கிடைக்காது. இந்தியாவிலேயே ரேரா இருக்கக்கூடிய சிற்பம் லகுலீசர் சிற்பம். அதாவது அவங்க பாசுபத மதத்தை சேர்ந்தவர்கள் பெருமான அந்த வடிவத்தில் தான் வணங்குவாங்க. அப்படிப்பட்ட லகுலீசர் பாசுபத சிற்பத்தை நாம தரிசிக்க போறோம். 5 மணிக்கு நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. இப்ப நம்ம அரிட்டாப்பட்டியில ஒரு சிறு தவறு நிகழ்ந்து விட்டது. அந்த இடத்த கொஞ்சம் வேலை பணி காரணமாக உள்ளூருக்குள்ள போறதுக்கு நம்ம பாலையா அங்க பல இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு இடையிலும் அனுமதி வாங்கியிருந்தார். அந்த தெரு வழியா நம்ம வண்டி போறதுக்கு போய் 3 பஸ்ஸும் இறங்கி நம்ம தோதை கொண்ட காதல்னால நடக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவோ கால்வழியோடையும் மூத்தடியார்கள் ரொம்ப சிரமப்பட்டு நடந்து வந்தாங்க. அந்த இடத்துல அடியன் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், இன்னைக்கு 7:30 வரைக்கும் வகுப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் குருநாதர் கிடைப்பாங்களான்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா தாமரை மட்டுகளால் ஆனதா பத்மம்னா தாமரை உங்களுக்கு தெரியும். அதுல மேல் நோக்கி இருக்கக்கூடிய தாமரை மட்டும் மகாபத்மம் சொல்லுவோம். கீழே இருக்கிற ஊத்துவபத்மம் சொல்லுவோம். அதாவது சிற்பக்கலை இது சொல்லுவாங்க. சிற்பக்கலை வகுப்புல நீங்க அடுத்த கத்துக்க முடியும். மகாபத்தும் ஊர்த்துவபத்தும்னு அது கான்செப்ட். அந்த வகையில இது குறிப்பிடப்படுகிறது. இது ஒரே ஒரு செய்தி சொல்லி வகுப்பை நிறைவு பண்ண முடிக்கிறேன். அதாவது இதுல எல்லாத்துலயும் இன்னைக்கு நம்ம பயணிச்சது எல்லாமே நெடுஞ்சாலைகள் வழியாகவே பயணிச்சுட்டு இருக்கிறோம். நெடுஞ்சாலைகள் ஒட்டியேதான் மலைகள் இருந்தது. இயற்கையான மலைகள்ல தான் சமணர்கள் வாசம் செஞ்சாங்க. சமணர்களுடைய இருப்பிடங்கள் தான் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டது. இதுல அந்த அச்சனந்தி யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அச்சனந்தி ஒரு செய்தி, ஒரு சிறப்பு தான் அவர் இன்னைக்கும் நிக்க வைக்குது அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு புரிதல். அடியன் அடிக்கடி சொல்வதுண்டு. இன்னைக்கு சொல்ற ஒரு குறிப்பு 2 வாரம் கழிச்சு இதே குறிப்பு உங்களுக்கு நம்மளுடைய சோழவேங்கில வரும். இந்த குறிப்பை நோட் பண்ணிக்கோங்க. சோழவேங்கில இதே கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய சிந்தனை களஞ்சியம் அடுத்து வரக்கூடிய ராஜமன்னன்ல யார் அந்த சோழவேங்கி அப்படிங்கும் போது இந்த சோழவேங்கி இதே செயலை செஞ்சார். அதனாலதான் ஒரு 1000 வருஷம் கழிச்சு மக்கள் மனதில் நிலை பெற்றிருக்கிறார். அதே போல அச்சனந்தியும் நிலை பெற்றிருக்கிறார். எப்படி அப்படின்னா
இங்க இதெல்லாம் பணியெல்லாம் முடிச்சுட்டு கருங்காலக்குடி வரும்போது அவரா தானா ஒரு சிற்பத்தை செஞ்சு வைக்கிறார். சமண சிற்பத்தை கருங்காலக்குடியில. அது சின்ன கல்வெட்டு, உயரம் கம்மியா இருக்கும், நிறைய இடம் இருக்கும், அமரக்கூடிய இடம், பெரிய ஆலமரம் இருக்கும். நம்ம பார்க்க முடியல நேரம் கருதி. அந்த இடத்துல ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. அந்த வட்டெழுத்து கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, அச்சனந்தி தாயார் குணமதியார் செய்வித்த திருமேனி பாதிரிக்குடியார் ரட்சை. அந்த கல்வெட்டோட புகைப்படம் அன்னைக்கே நம்ம வட்டெழுத்து குழுல பகிரப்பட்டது. கீழே டெக்ஸ்டோட பெயர். இதுல பாதிரிக்குடியார் ரட்சைங்கிறத நம்ம முன்னமே பார்த்துட்டோம். பாதுகாக்கப்பட வேண்டிய அச்சனந்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இடையில வரக்கூடிய வார்த்தை தாயார் குணமதியார். இது உண்மையாலுமே தாய்க்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம். நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம என்ன கௌரவம் கொடுக்கணும். நம்ம பெயர் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் எழுதிட்டு வரோம். நம்மளை பெற்றவங்க யாருன்னு இன்னும் பின்னாடி வரக்கூடிய இன்னும் எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்தாலும் தமிழி படிச்சா அவங்களுக்கு அச்சனந்திய தாயார் குணமதியார் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தன்னோட தாயை கௌரவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செயலாக தன்னுடைய தாயார் குணமதியாருடைய பெயர்ல அச்சனந்தி தானா ஒரு செயலை செஞ்சு வைக்கிறார். அவருடைய அம்மாவுடைய பெயர் 2000 வருடங்கள் கடந்தும் வரலாற்றில் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அச்சனந்தி என்ற உயர்ந்த ஒரு சமண சிற்பியாகவும் இருக்கலாம், அல்லது சிற்பி சாதா யாரா வேணா, நம்மளுக்கு மதம் முக்கியம் இல்லை. அந்த உயர்ந்த சிற்பியை பெற்றெடுத்தவருடைய பெயர் குணமதியார். அந்த குணமதியார் வேற யாரும் இல்லை, இந்த குழுவில பயணிக்கக்கூடிய அனைத்து வட்டெழுத்து மகளிர் அனைவருமே அந்த தாயார்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கிறீங்க. அச்சனந்தி பெயரை படிச்சதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே நீங்க எல்லாருமே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு சிற்பியை உலகத்துக்கு கொடுத்த தாய்மார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதையோடு இன்னும் நம் பயணம் தொடர்கிறது. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. நம்ம போய் உங்களைய சந்தோஷமா சிரிக்க வைக்கிறதுக்கு வில்லுப்பாட்டு காத்திருக்குது. அப்புறம் வட்டெழுத்து குழுவுடைய தர்மிக்கு பொன் கொடுத்த கதாபாத்திர நாடகம் இருக்கு. எல்லாத்தோட ஐயா நமக்காக காத்திருக்காங்க நம்மளுடைய வட்டெழுத்து ஒப்படைவுகளை பார்க்கறது. இந்த பணி இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம இன்னைக்கு தவறவிட்ட கீழவளவோட தொடக்கத்திலிருந்து நம்ம கீழவளவு, கொங்கர் புளியங்குளம், நடுமுதலை குளமான விக்கிரமங்கலம், இந்த 3 கல்வெட்டை பார்த்து இந்த வட்டெழுத்து குழு 3னுடைய களப்பயணத்தினுடைய சிறப்பு பார்வையை நிறைவு செய்கிறோம். இதுவரைக்கும் 3 இடங்களை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு தவறவிட்ட இடம் கீழவளவு. நாளை அடுத்த வாரம் இதே நேரம், அதாவது 1 மணி நேரம் முன்னதாக 6 மணிக்கு கீழவளவிலிருந்து நம்மளுடைய பயணத்தை தமிழின் தொன்மையை தேடி வட்டெழுத்து பயிற்சி குழு கைலையா ராஜமாதாவுடன் தொடர்ந்து கரம் பிடித்து பயணிப்போம். உயரமான தலைகீழ் கல்வெட்டு யாருமே எங்கேயுமே பார்க்க முடியாது. தலைகீழ ஒரு கல்வெட்டு எழுத முடியுமா? இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல ஸ்டிக்கர் அடிச்சு நீட்டா ஒட்டிடுற தலைகீழா ரிவர்ஸா. அன்னைக்கே மிரர் இமேஜ்ல தலைகீழா ஒரு கல்வெட்டை வச்சிருக்கிறான் அந்த சிற்பி. எப்படிப்பட்ட உயர்ந்த சிற்பிகள் உலாவிய திருநாடு நம் தமிழ்நாடு. அந்த சிற்பி யாரும் இல்லை, நம்ம எல்லாரும் தான். அந்த தலைகீழ் கல்வெட்டை வடிச்சவங்க நம்ம தான். அந்த எண்ணத்தோடு உங்களை உறங்காத விழிகளுடன் விட்டு அடுத்த வாரம் இதே இணையதள வகுப்பில் கீழவளவு மிரர் இமேஜிங் தலைகீழ் கல்வெட்டோடு சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவனான அடியேன் தா வைகுண்டவாசகன். எவ்வளவு நேரம் அடியேனுடைய பிதற்றல் உரையை பொறுமையுடன் கேட்டு ரசித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. திருவடி வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம்.